ஹாய் நண்பா, ஒரு வேற லெவலான அரசு வங்கி வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், அதாவது அரசினுடைய எக்ஸிம் பேங்க்ல இருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. மந்த்லி ஸ்டைஃபன் 65,000 ரூபாய். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் மாத சம்பளம் 80,000க்கும் அதிகமாகவே இருக்கும். முழு தகவலை சொல்கிறேன். அதுக்கு முன்னக்குட்டி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் இப்போ ஆட்களை எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமாக எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம யூஸ் ஆனால் எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்வொர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், அரசு ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், இந்த பேங்க்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ். ட்ரைனி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு இது டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு நினைக்க கூடாது. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். இந்த ஜாபுக்கான எக்ஸாம் ஆல்சோ பிப்ரவரி மந்த்ல இருக்கும். ஸோ டேட் வந்து மென்ஷன் பண்ணல, டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மொத்தமாக நாடு முழுவதும் ஒரு 40 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பேங்கிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்ட் எஸ்சிஎஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பை பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த பேங்க்ல இருந்து காலியிடங்கள் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா இந்த பேங்கினுடைய கிளைகள் ரொம்ப கம்மி தான். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜாபுக்கு எனி டிகிரி, அதாவது 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தாலோ, இல்லை பிஜிடிபிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ, பிஜிடிபிஎம் முடிச்சிருந்தாலோ, ஆர் எம்எம்எஸ் படிச்சிருந்தாலோ எலிஜிபிள் தான். குறிப்பாக அதில் ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஃபாரின் ட்ரேட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி கரண்ட்லி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபைனல் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 60% மதிப்பெண்களோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எனி டிகிரி அதை ஃபாலோ பண்ணி நிறைய குவாலிஃபிகேஷன் அதில் ஏதாச்சும் ஒன்று, எம்பிஏ இல்லைனா பிஜிடிபிஏ இல்லைனா பிஜிடிபிஎம் இல்லைனா எம்எம்எஸ் படித்தவங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. குறைந்தபட்ச வயது 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி அப்படின்னா கூடுதலாக 33, அதாவது கூடுதலாக 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் டைம்ல ஜூனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்கேல் 1 அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக மந்த்லி 65,000 ரூபாய் கொடுப்பாங்க. 1 இயர் ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெபுட்டி மேனேஜர் அப்படிங்கிற ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு பேசிக் பே மட்டும் 48,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கும். சொல்லவே வேணாங்க, மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு நிறைய அலவன்சஸ் இருக்கும். அந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா மாத சம்பளம் 80,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் பிப்ரவரி 1ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 600 ரூபாய் போட்டிருக்காங்க ஜென்ரல், அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்க்கு. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த, அதாவது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டி, இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் வெறும் 100 ரூபாய் மட்டும்தாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. சென்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான். நம்ம தமிழகத்தில் எக்ஸாம் சென்டர் ஆல்சோ இருக்குது.
ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் பார்ட் 1 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக இதில் ஒரு 100 மதிப்பெண்கள், 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய மதிப்பெண்களில் ஒரு 70% வந்து வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ கூட இருக்குது. இன்டர்வியூவில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 30% வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுலேயுமே சேர்த்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து ஃபைனல் செலெக்ஷன். இந்த ஜாபுக்கு ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு மட்டும்தான். எதனால் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேங்க் ஜாப் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க, இந்த ஜாபுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த மாதிரிலாம் கிடையாது. சிங்கிள் பேப்பர் ரிட்டன் எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும், அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மேட் என்ன, எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அதே மாதிரி இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்ல வேலை வாய்ப்புங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் February 1ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.